சுவாமியினுடைய அருள் இல்லாம அவனை தரிசனம் பண்ணவே முடியாது. இது சத்தியமான உண்மை. இது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். அதுல இந்த பிறவில இவ்வளவு சண்டை சச்சரவு பிரச்சனை. நிம்மதியா குடும்பத்தை நடத்தணுமா, திருவாசகம் பாடினமா, ஆனந்தமா இருந்தமா, எல்லாம் பணம் பதவியும் படுத்துற பாடு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த தலங்கள்லாம் போகணும். இந்த தலங்கள்லாம் போகணும். தல யாத்திரை ரொம்ப அவசியம். ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நிச்சயமா மனுஷ பிறவி கிடையாது. கழுதையாவோ பன்றியாவோ கிடைச்சிருக்கிற இந்த பிறவியவே இப்படி எல்லாம் வீண் பண்றமே, இனி கழுதையா கொடுத்தா என்ன பண்றது? ஆனா கழுதை வழிபட்டு இருக்கு எந்த ஊர்ல? கரவீரம்ங்கிற ஊர்ல ஒரு கழுதை போய் சுவாமியை வழிபட்டு இருக்கிறது. மனுஷன் வழிபட மாட்டேங்கிறான். அந்த ஊர்ல போய் அந்த தூணை அப்படி தொட்டாவே போதும். அதுவும் ஒரு பிறவி. எத்தனையோ கல்லு, ஒரு கல்லு அம்மிக்கு போகுது, ஒரு கல்லு குழவிக்கு போகுது, ஒரு கல்லு துவைக்க போகுது, ஒரு கல்லு சுவாமிக்கு போகுது.